எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. 5 மாநில தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 5 மாநில தேர்தல் முடிவுகள் 2 விஷயத்தை சொல்லுது. ஒண்ணு, தென்னிந்தியாவுல பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுது. அவர்கள் முனைப்பாக தென்னிந்தியாவுல தாங்கள் கால் பதிக்கணும், நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு சில சீட்டுகள் இங்கிருந்து தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதான் அவங்க லட்சியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க தெலுங்கானால 4 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் 3 இடத்துல தான் ஜெயிச்சிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல இருந்தாங்க. சமீபத்தில் நடந்த ஹைதராபாத் முனிசிபல் எலெக்ஷன்ல பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்றாங்க. இவ்வளோ 2ஆம் இடத்துல இருந்தவங்க எப்படி காணாம போனாங்கிறது தான் பிரச்சனை. அது அவங்க தான் தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல இருந்தவங்க 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுவும் ஃபார் அவே, டிஸ்டன்ட் தேர்டா போயிட்டாங்க. ஏன் அப்படி போனாங்க அந்த நிலைமை? அடுத்து கர்நாடகாவில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேற விஷயம். கர்நாடகாவில் அவங்களும் காங்கிரஸுக்கு தானே போட்டி. அங்கே அவங்க ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறாங்க. அதை தவிர்த்து தென்னிந்தியாவில் ஆந்திராவில் ஒன்றும் இல்லை, இப்போ தெலுங்கானாவில் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டாங்க. அந்த கூட்டணியை தக்க வச்சு பாதுகாக்காம அதை இஷ்டத்துக்கு பேசி அந்த அந்த கட்சியை பற்றி, தலைவர்களை பற்றி மோசமாக பேசி அவங்க கூட்டணி விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டாங்க. எங்கேயும் வாய்ப்பு விட்டுட்டாங்க. ஒரு ஒரு 10-20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதையும் கை நழுவி விட்டாங்க. அதிமுக நிச்சயமா கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு போகவே மாட்டாங்க. அப்ப அதுவும் போச்சு. கேரளால பெரிய இழுபறி, அங்க சான்ஸே இல்லை. அங்க காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கு தான் தொடர்ச்சியான போட்டி. அங்கேயும் 3ஆவது இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. டிஸ்டன்ட் தேர்டா தான் இருக்கிறாங்க. அங்கேயும் பெரிய உடைப்பை இவங்களால ஏற்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவில் இவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான் இந்த தேர்தலில், 5 மாநில தேர்தலில். ஆனா வட இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு பிளஸ் கிடைச்சு, மிகப்பெரிய பிளஸ் கிடைச்சு. 3 மாநிலங்களை வெற்றி பெற்றது பெரிய விஷயம் இல்லை. ராஜஸ்தான்லையும் குறிப்பா மத்திய பிரதேசத்திலையும் பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு மார்ஜின், அதிகமான சீட்டுகளை வெற்றி பெற்று அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. 2 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 2 மாநிலங்களையும் பறி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை இந்த தேர்தல் சுட்டி காட்டிடுச்சு. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் எப்படி பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சோ, வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை என்பது கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க 6ஆம் தேதி உடனடியாக ஒரு கூட்டம் நடத்தணும் டெல்லியில கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த இவங்க கூட்டணி கட்சியில யாருமே வரல, எந்த தலைவரும் வரல. நீங்க திடீர்னு கூட்டணி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வராம, அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்லிமெண்டரி போர்டு மட்டும் கூட்டுறாங்க. ஏன்னா தலைவர்களை கூட்டுறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்தியா கூட்டணியில பெருமளவுக்கு பிளவு ஏற்பட்டுச்சு. நிச்சயமா அவங்க திரும்ப அங்க அதுல காங்கிரஸும் கெடுத்துக்கிடுச்சு. வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு அவங்க இல்லாத கட்டத்துல, துடை தெரியப்படக்கூடிய கட்டத்துல அவங்க இந்த கூட்டணிகளை அனுசரிச்சு போகாம அவங்க தங்களுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட காட்டினதுனால அந்த கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வெளியே போறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உடைஞ்சு போச்சு. அதுதான் ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அவங்களுக்கு தேர்தலில். அதுவும் இப்போ போச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பே இல்லை. வட மாநிலங்கள்ல இன்னும் மோடி அலை ஓயாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அது என்ன பொறுத்தவரை ஒரு சின்ன காரணம் என்னன்னா, தென்னிந்தியாவில் 4 மாநிலங்களும் ஒரே மாநிலமா இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு ரொம்ப காலம். அது மொழி மாநிலங்கள் பிரியும் போது தானே தனித்தனியா போச்சு. அப்போ நீதி கட்சி ஆட்சியில வந்துச்சு. இடைக்கால அரசுல ஆட்சியில வந்தாங்க. அந்த நீதி கட்சியில இந்த 4 மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் இருந்தாங்க. நீதி கட்சி இந்து ஓபிசிஸுக்காக அவங்க பல்வேறு சலுகைகளுக்காக போராடினாங்க. இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இந்து ஓபிசிஸுக்காக. ஆனா வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அதை செய்யல. இந்து ஓபிசிஸ் தென்னிந்தியாவில் இந்த மாநில கட்சிகளோட ஒட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு பல விஷயங்களை செஞ்சாங்க. வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அதை செய்யல ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்து கூட. ஆனா பாஜக ஆட்சிக்கு அதை செஞ்சாங்க. இந்து ஓபிசிஸ்க்கு பல்வேறு சலுகைகளை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்ல அவங்க இறங்கினாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு அங்க பொதுவாகவே இந்து முஸ்லீம் துவேஷம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பகுதி வட இந்தியா. அந்த
அந்த இதுல நாடு பிரிஞ்சப்ப 2ஆ பிளவுபட்ட போது நடந்த வகுப்பு கலவரங்கள் எல்லாம் கண்கூடா பார்த்த அந்த மாநிலங்கள், அது வட இந்திய மாநிலங்கள். ஸோ அவங்களுக்கு அந்த பகைமை உணர்வு இன்னி இருக்கிறதுனால, இந்துத்துவா என்ற கோட்பாடின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவங்க பாஜக ஆதரவாளர்களா இருக்காங்க. இந்த 2 காரணங்கள நான் நினைக்கிறேன். சார், ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதையும் மீறி பாஜக ஜெயிச்சிருக்குன்னா, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எந்த இடத்துல அவங்க கருத்து இல்ல கணிப்புகள் எப்படி பொய்யாயிருக்கு? கருத்து கணிப்புகள் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில தான் பாஜகவுக்கு எதிரா இருந்துச்சு. காங்கிரஸே வரும்னு கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்னாங்க. மற்றபடி மத்திய பிரதேச, ராஜஸ்தான்ல மாறுபட்ட கருத்துக்கள் தான் வந்துச்சு. ஒரே மாரி கருத்து வரல. சில கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவா, சிலது காங்கிரஸுக்கு ஆதரவா வந்துச்சு. ஆனா கருத்து கணிப்புகள் விஷயத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவங்களே என்ன சொல்றாங்க? பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்குங்கிறாங்க. அவங்க சொல்றதுல என்ன சொல்றாங்க? 100 சீட்ல இருந்து 110 சீட் வரைக்கும் அப்படிதானே சொல்றாங்க. 106ல இருந்து 116 வரைக்கும் அப்படிதானே பாஜக கிடைக்கும். அப்படிதானே சொல்றாங்க. அப்ப அதுல ஒரு 5% பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் சொன்னவங்களே 100 சீட் வரும்னு சொல்ல முடியல. 106 சீட் வரும்னு சொல்ல முடியல. ஸோ அங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வெற்றி பெறக்கூடிய மார்ஜின் இருக்கு பாருங்க. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு, வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கும் தோல்வியடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து 30% இடங்கள்ல 5%க்குள்ள தான் இருக்குது. ஸோ கருத்து கணிப்புகளும் 5% தப்பு பண்ண முடியுது. இங்கேயும் மார்ஜின் 5%க்குள்ள 30% இடங்கள் இருக்கு. அதனால இந்த 5%க்குள்ள இருக்கக்கூடிய 30% இடங்களுக்கு கருத்து கணிப்புகள் செல்லாம போகும். அதனாலதான் அவங்களால முழு வெற்றி பெற முடியும். ஆனா ஒரு 70% அவங்க கணிக்க முடியுது அவங்களால. அவ்வளவுதான். இறுதியாக கணிக்க முடியல அவங்களால. தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தோல்வின்னு சொல்லலாமா? இல்ல இது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியின் தோல்வின்னு சொல்லலாமா சார்? இந்த தேர்தல்ல வந்து அது தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வியா தான் சொல்லணும். அவங்க யாரோடையும் கூட்டணி சேரல. சேர்ந்திருந்தா வேற விஷயம். சேராம இருந்ததும் காங்கிரஸ் கட்சி செய்த தவறு. அகிலேஷ் யாதவ்லாம் மத்திய பிரதேசத்துல சேர்த்திருந்திருக்கலாம். அவருக்கு சில தொகுதிகள்ல செல்வாக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க ஆம் ஆத்மி யாரையுமே சேர்க்கல. தனியா நின்னாங்க. தாங்கள் செல்வாக்கை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு பெரிய பிழையா போச்சு. அவங்களுக்கு வட இந்தியாவுல செல்வாக்கு இல்லை என்பது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சார், இந்த ரிசல்ட், அதாவது இந்த முடிவுகள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தல்ல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? நிச்சயமா எதிரொலிக்கும். தென்னிந்தியாவுல பாஜக தோல்வி அடையும். வட இந்தியாவுல பாஜக வெற்றி வரும். அது பெரிய வெற்றியா கூட அமையலாம். இதனுடைய எதிரொலியா பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடியிருக்கு. ஒரு நம்பிக்கை கிடைக்கும். வேலை செய்யற கேடர்ஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கும். காங்கிரஸுக்கு நம்பிக்கை இன்மை ஏற்படும். அந்த இந்தியா கூட்டணி உடையும். உடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பொது வேட்பாளர் நிறுத்துவதில் அது அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. அவங்க அப்படி நிறுத்தலைன்னா பாஜகவுக்கு அது அனுகூலமா மாறும். ஸோ இந்த வெற்றி என்பது, இந்த தேர்தல் முடிவுகள் என்பது பாஜகவுக்கு சாதகமானது. சோ இது நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கணும்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. நம்ம 6 மாதத்துல வருது. நிச்சயமா எதிரொலிக்கும் தான் நான் நம்புறேன். நன்றி சார், நன்றி. எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றிம்மா.